காந்தி கண்ணாடியோட டீம் ஒரு இடத்துல ஷேர் பண்றாங்க. பேனர்கள் கிழிக்கப்படுது, ஸ்கிரீன் குறைக்கப்படுது அப்படின்னு நாங்க ஒரு விஷயம் அது பத்திரிகையாளர் முன்னாடியே முன்வைக்கிறாங்க. அப்படி பண்ண முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா? நடந்துதா? அது எல்லாமே ஒரு மாரி எனக்கு அவங்க சைடுல ஏதோ ஒரு திட்டமிட்டு ப்ரொமோஷன் மாரி பண்றாங்களா என்னன்னு தெரியல. யாருமே ஸ்க்ரீன வந்து குறைக்க மாட்டாங்க. ம். இப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 60 ஸ்க்ரீன் போட்டாங்கன்னா, ஒரு 5, 6 நாளைக்கு அந்த படம் அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஒரு வீக்குக்கு அந்த 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 ஸ்க்ரீன் அப்படியே கன்டின்யூ ஆகும். யாரும் ஒண்ணும் பெருசா குறைச்சிட மாட்டாங்க. ஒரு கால் ஷோ வேணா கூடவோ குறைச்சலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு படத்துக்கு ஒரு 3 ஷோ குடுத்துருக்காங்க டெய்லின்னு சொன்னா, அத 2 ஷோ ஆக்குவாங்க. ஒரு படத்துக்கு 1 ஷோ குடுத்துருக்காங்கன்னா, அத 2 ஷோ ஆக்குவாங்க. அது கூட எப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் பேசிஸ் ஆன் த கலெக்ஷன். கலெக்ஷன் கூட இருந்ததுன்னா ஷோ அதிகப்படுத்தப்படும். கலெக்ஷன் கம்மியா இருந்தா ஷோ குறைக்கப்படும். இது நேச்சுரலா எக்ரீமெண்ட்லயே அவங்க போடுவாங்க அல்லது ஓரலா பேசியிருப்பாங்க. இதான் விஷயம். அந்த படம் எல்லாருமே பரவாயில்லன்னு சொல்றாங்க. பட் ரெவென்யூ வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ இல்ல. ஓகே. பாலாவ பத்தி தெரிஞ்சிருக்கும். நல்ல தம்பி நான் ஏற்கனவே அவர்ட்ட சொல்லியிருக்கேன். பேசியிருக்கோம் நம்ம. ஏன்னா அவர் பண்ற நல்ல விஷயங்கள் பெரிய ஹீரோஸ் கூட பண்றதில்ல. ஆனா இவர் பண்றாரா அப்படின்னு நீங்களும் நிறைய விஷயங்கள் இல்ல பேசியிருக்கோம். அவருக்கு நிறைய இடங்கள்ல இருந்து பொருளாதார உதவிகள் வந்து குமிஞ்சிட்டு இருக்கு. ஓகே. அத ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவர் நல்ல ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு சிலருடைய ஒரு தனிப்பட்ட இப்போ நம்ம சூர்யா தம்பி இருக்கிறார். அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு நிறைய பேருக்கு அந்த எஜுகேஷன் சைடு நிறைய பண்றாரு. அது மாதிரி பாலா வந்து தோஸ் ஹூ நீடி பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய அவுட் சைடு நிறைய உதவிகள் வந்துட்டு இருக்கு. அதான் மக்களோட நாயகனா இருக்கக்கூடிய பாலா படத்துக்கு இந்த நிலைமையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன வேணும்? ஜஸ்டிஸ் ஃபார் பாலா நான் அப்படின்னு எப்பவுமே வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்றதில்லை. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். இல்ல அந்த டீம்ல இருந்து ஷேர் பண்ணும்பொழுது ஏன்டா பாலா படத்துக்கு இந்த நிலைமையாடா? அதுவும் குறிப்பா ஒரு பெரிய படம் இருக்கு. அந்த படத்துக்கு அதிக ஸ்கிரீன் குடுக்குறாங்க, பேனர் குடுக்குறாங்க, வைக்கிறாங்க. இந்த படத்தோட ஏன் எங்கள இது பண்றீங்க? முரளி, இது நீ ஒரு கான்ட்ரோவர்சிக்காக பேசுற நல்லா தெரியுது. அவங்க ஷேர் இல்ல பண்ணல. அதுதான் சரி, அதை நீ ஹைலைட் பண்ணணும்னு விரும்புற. இப்போ நீ தம்பி பாலாவை சாயங்காலமா கூட்டிட்டு வா. எத்தனை ஸ்க்ரீன் போட்டாங்க, எந்த இடத்துல ஸ்க்ரீன் கிழிச்சாங்க, எந்த இடத்துல இது நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதாரபூர்வமாக கொடுக்க சொல்லு, நம்ம பேசுவோம். இந்த ஒரு விஷயத்துக்கு நீ தயாரா? நான் தயார். கண்டிப்பா இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க சார். அவங்க சைட்லேருந்து பேசும்பொழுது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம்.